அனைவருக்கும் வணக்கம். நம் உடல் உறுப்புகளில் ராஜ உறுப்பு அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அதில் கிட்னி, அதோட ஃப்ரெண்டு யார் தெரியுமா? சிறுநீரகம். சிறுநீரை தேக்கி வைக்கிறது தான் சிறுநீரக பைன்னு சொல்லுவோம். சிறுநீரக பையில் சில தொற்றுகள்லாம் ஏற்படுங்க. என்னென்ன காரணம் அப்படின்னா, வெயிலில் சுற்றுறாங்க இல்லையா, அதிகமாக விவசாயிகள், ஃபுட்டு டெலிவரி பண்ணுறவங்க, கார் டிரைவிங், லாரி ஓட்டுறவங்க, பஸ் ஓட்டுறவங்களுக்கு எல்லாமே ஹீட்டில் தான் உட்காந்தே இருப்பாங்க. அதனால் அவங்க தண்ணி குடிச்சிக்கிட்டே இருந்தாலும் அந்த ஹீட் ஆனது யூரின் போகும்போது மஞ்சள் கலராக இருக்கும். சில பேர்த்துக்கு நுரையாக வரும். சுகர் இருக்கிறவங்களுக்கு அப்படியே நுரையாக பபுள்ஸு மாதிரி கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த மாதிரி நுரையாக பபுள்ஸ் எல்லாம் இருக்குங்க. தண்ணி சரியாக குடிக்கல அப்படின்னால மூத்திரங்களில் நம்ம உடம்புல சீராக இருக்கணும் அப்படின்னா முறையான தண்ணி நிறையா குடிக்கணும். கிட்னி அப்படிங்கும்போது கொஞ்சம் ஃபில்ட்ரு பண்ணுற பிளட்டை எல்லாமே ஃபில்ட்ரு பண்ணுற வேலை தான். நம்ம டீ தூள் டிகாஷன் போடுறோம் இல்லைங்களா, டீ போடும்போது அதில் நம்ம அரிப்பானில் அரிக்கிறோம் இல்லைங்களா, அரிச்சோம்னா அந்த வேஸ்ட்டு மாதிரி தான். கிட்னி பிளட்டை சுத்தப்படுத்தி, இப்போ சல்லடை மாதிரி இருக்கும், போர்வை மாதிரி, அதை க்ளீன் பண்ணி தான் பிளட்டை சுத்தப்படுத்துது. சரிங்களா? அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம கிரியேட்டின் அளவு, கிரியேட்டின் எல்லாருக்கும் வராது, சில பேருக்கு இருக்குங்க. இன்றைக்கி கூட 2 பேஷண்ட்டுக்கு கிரியேட்டின் அளவு கூடுதலாக தான் இருக்குது. டாக்டர் ஆலோசனைப்படி டாக்டர் அணுகி பிளட் டெஸ்ட் எடுத்து கிரியேட்டின் இருக்குது, கிட்னியில் ஏதோ பிரச்சனை இருக்குது அப்படின்னா பின்னாடி பேக்கில் 2 சைடுலேயும் வலிக்கும். வலது கிட்னி, இடது கிட்னி அப்படின்னு உறுப்பு இருக்குது இல்லைங்களா. அப்போ 2 கிட்னியில் எந்த சைடு வலிக்குது அப்படின்னா வலது கிட்னி வலி இருக்கா, இடது கிட்னி வலி இருக்குதா அப்படின்னு நம்ம கொஞ்சம் கவனமாக கவனிக்கணும். அப்படி இருக்கும்போது நம்ம டாக்டர் அணுகி ஆலோசனை கேட்டு அது என்ன பிரச்சனை அப்படிங்கிறத ஆலோசனையின்படி மருந்து மாத்திரைகள் எடுத்துக்கலாங்க. கிட்னி பிரச்சனை உள்ளவங்களுக்கு கால் வீங்கும், அப்புறம் வயிறெல்லாம் வீங்கும், முகமெல்லாம் வீக்கமாக இருக்குங்க. சரிங்களா? கிட்னியும் சிறுநீரக பையும் அப்படியே ஹஸ்பண்ட் ஒய்ஃப் மாதிரி இருப்பாங்க. 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணிப்பாங்க. சரிங்களா? அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம நிறையா தண்ணி குடிக்கணும். நம்ம காலுகளில் என்ன வீக்கமாக இருக்குது அப்படின்னு சும்மா சாதாரண வீக்கமாக இருக்குது அப்படின்னு விட்டுறாதீங்க. ஒன்று கிரியாட்டின் அளவு என்னென்னு நீங்கள் கவனமாக ப்ளட் டெஸ்ட்டு பண்ணி பார்த்துக்கலாம். அப்படி ஏதாவது கிரியாட்டின் அளவு கூடுதலாக இருக்குது அப்படின்னா நீங்கள் டாக்டர் அணுகி ஆலோசனைப்படி மருந்துகள் எடுத்துக்கலாங்க. நம் உடல் எப்போவுமே சொல்லுவாங்கள்ல, கிட்னி ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படின்னா அடுத்த ஸ்டேஜ் 4th ஸ்டேஜுக்கெலாம் போகும்போது நீங்கள் டயாலிசிஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிடுவாங்க டாக்டர். வேறு வழி இல்லை, பிளட்டை மொத்தமாக எடுத்துகிட்டு வேறு பிளட்டை ஏற்றுவாங்க. அந்த மாதிரி பிளட்டை சுத்தப்படுத்தி பழைய பிளட் எடுத்துகிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா அவங்க உடம்பே மொத்தமாக கருப்பு கலராக மாறிடுவாங்க. டயாலிசிஸ் பண்ணுறவங்களையெல்லாம் பாருங்கள், கருப்பாக மாறிடுவாங்க. சரிங்களா? அப்படி இருந்தாலும் கொஞ்ச நாள் வாழலாம். இல்லை அப்படின்னா ஒரு கிட்னி ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படின்னாலும் நம்ம ரத்த பந்தங்களாக இருந்தாலும் சரி, ஒரு கிட்னி அந்த நல்லா சேரக்கூடிய கிட்னி இருந்தாலும் அது ஒரு கிட்னி மாற்றி வச்சோம்னா நம்ம நாள் ஆரோக்கியமாக வாழலாங்க. ஆரோக்கியமாக வாழ்வதற்கு நம்ம வீட்டில் ஹஸ்பண்டு ஒய்ஃப் எப்படி இருக்கிறோங்களோ அதே மாதிரி தானுங்க சிறுநீரக பையும் கிட்னியும். சரிங்களா? ஆரோக்கியமாக பாதுகாத்து ஆரோக்கியமாக வாழ்வதற்கும் நம் நலம் நம் கையில். நன்றி.